கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஆனா அவ கோவிலுக்குள்ள போனதே தப்புன்னு சொல்றது மகா தப்பு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் போக மாட்டேன் அங்கிள். அதுதான் அவகிட்டே எதிர்பார்க்கறேன். நாய் துரத்தினா பெருமாள் கோயிலுக்குள்ள போக மாட்ட? அப்போ நமக்கு அது கோவிலா மசூதியான்னு கூட தெரியாது. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் ரவி. முதல்ல உன் ஆத்துக்காரிய நன்னா புரிஞ்சுக்கோ. நீ நானா தாண்டி புரிஞ்சு வச்சிருக்க, ஆனா அவன் உன்னை புரிஞ்சுக்கலையே. அதான் என்ன பண்றதுன்னு நேக்கும் புரியல. ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணிண்டா இப்படி எல்லாம் தான் நடக்கும். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆறது, இன்னும் ஒரு குழந்தை பிறக்கல. டாக்டரையாவது போய் பார்த்தாளே இல்லையா? நல்ல மாப்பிள்ளை கிடைச்சு நல்ல வாழ்க்கை அமையணும்னா எங்க ஆத்துல எல்லாம் சுந்தரகாண்டம் படிக்க சொல்லுவா. நீ அதை கல்யாணத்துக்கு முன்னால படிச்சிருக்கியோ? படிக்கிறதே இல்லை அங்கிள். பைபிள் படிக்கிறதை விட டிவி பார்க்கறதுல தான் அதிக இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு. எதையும் நம்ப வற்புறுத்த கூடாதுப்பா. பைபிளை கரைச்சு குடிச்சிட்டு பிரசங்கம் பண்றவா கூட அடுத்தவனை ஏமாத்துறா. ஆனா ரூபா உன்னை ஏமாத்தல, அவ தன்னையே ஏமாத்திக்கிறா. கொஞ்ச நாள் ஆனா புரிஞ்சுப்பா. நீ புரிய வைக்கணும், பணிய வைக்க கூடாது.